புவனகிரி பகுதியில் அரசு பேருந்து மீது கல்வீச்சு நடந்த சம்பவத்தில் பெண் பயணி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து அலமேலு மங்காபுரம் கிராமத்திற்கு நேற்று இரவு அரசு பேருந்து புறப்பட்டு சென்றது. இந்த பேருந்து புவனகிரி அருகே உள்ள தெற்குத்திட்டை என்ற கிராமத்தின் அருகே சென்றபோது மர்ம நபர் ஒருவர் பேருந்து மீது கல்வீசி தாக்கியுள்ளார். இதில் பேருந்தின் முன்பக்க சீட்டில் அமர்ந்திருந்த அலமேலு மங்காபுரம் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் திவ்யா என்பவர் படுகாயமடைந்தார். இதுபற்றி தகவல் அறிந்து உடனடியாக புவனகிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் காயமடைந்த திவ்யா சிகிச்சைக்காக புவனகிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து புவனகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக புவனகிரி பகுதியில் தினமும் இரவு நேரத்தில் பேருந்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.